அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்ஷால்லா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம், அதாவது பிகினிங் கிளாஸ் 1 இது. ஸோ நீங்களும் வந்து ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணும்போது மேலே வந்து கிளாஸ் 1 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேவையான பொருள்லாம் நம்மளுக்கு என்னென்னா, ஒரு பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், பென் அண்ட் கோன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு A4 ஷீட்டில் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா லைன்ஸ். ஓகேவா? நம்ம வந்து மெஹந்தியில் எப்படி வந்து லைன் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைன், அப்புறம் வந்து தின் லைன், அதுக்கப்புறம் திக் லைன், அதுக்கப்புறம் தின் அண்ட் திக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறம் க்ராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் வரைஞ்சிடலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கோன் பிடிக்கவே வரல, கோன் பிடிச்சாலே எனக்கு கையில் நடுங்கும், அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் போடுங்க. பென்சில்லையுமே ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரல அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுதான் நானே இப்போ உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கோன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக எப்போ வந்து அந்த கையோடைய ஷிவரிங் எல்லாம் ஸ்டாப் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் வந்துட்டு லைன்லாம் யூஸ் பண்ணலை, லைக் பென்சிலில் வரையில, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து லைன்ஸ். நெக்ஸ்ட் தின் லைன் பார்ப்போம். மெல்லிசான லைன் எப்படி வரையுது. ஆக்சுவலி லைனும் தின் லைனும் வந்து 100% வந்து சேம் தான். பட் ஆனால் வந்து அதையும் இந்த தின் லைன் அப்போ அப்படின்னு நம்ம சொல்கிற போது வந்து கோனை அழுத்துறதே வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தின்னாக மெல்லிசான லைனாக போடணும். ஸோ அதுதான் வந்து தின் லைன். ஸோ நீங்களும் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திக் லைன். ஸோ திக்காக டார்க்காக ஒரு லைனை எப்படி போடுறது, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுறணும். அண்ட் அதை ஒட்டின மாதிரியே கொஞ்சமாக நடுவில் கேப் வச்சு அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பென்சிலில் போட்டிருக்கேன். இப்போ கோனில் போடும்போது அதை எப்படி போடுறேன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கோனில் வந்துட்டு காற்று நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேப் வரும் நம்ம எழுதும்போது, ட்ரா பண்ணும்போது. அண்ட் இப்போ வந்து நான் எப்படி அதை கலர் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் கோனை வந்து ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம கையை மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து அப்படியே ஃபில் ஆயிரும். நம்ம வந்து க்ரையான்ஸில் அடிக்கிற மாதிரி இப்படி வந்து ரொம்ப டார்க்காக நம்ம வந்து பென்சிலை சைடு மாற்றி மாற்றி அடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே புல் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது அழகாக அப்படியே கோனில் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். மெஹந்தியில் நம்ம டிசைனாக இது ஒரு டிசைனாக யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திக் அண்ட் தின். இப்போ தின் லைனையும் திக் லைனையும் வந்து எப்படி சேர்த்து ஒரு மெஹந்தியில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா அது இப்படி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 லைன்ஸ் போட்டுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். தேர்ட் லைனுக்கும் ஃபோர்த் லைனுக்கும் கொஞ்சம் அதிகமான கேப் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து தின் அண்ட் திக் லைனை வந்து வரைய முடியும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பென்சிலில் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பென்சில் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். கோனில் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் திருப்பியும் ஒரு தின் லைன் போட்டாச்சு. அண்ட் அதுக்கு கீழேயே இன்னொரு லைன் போட்டாச்சு. அண்ட் அதை ஒட்டி இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழேயும் திருப்பி நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம நடுவில் இருக்க லைனை மட்டும் அப்படி அழகாக ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தின் அண்ட் திக் லைன் வந்துடும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பென்சிலில் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிடலாம். அண்ட் லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த பென்சிலுக்கு மேலே நான் வந்து இப்போ கோன் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம கோன் யூஸ் பண்ணும்போது கையில் ஷிவரிங் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அதை வந்து பிடிச்சிக்கணும். கோனை பிடிச்சிட்டு நம்மளே வந்து போடும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லா வரும். அண்ட் இப்போ வந்து பென்சில் இல்லாமல் நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் பென்சிலில் வரைஞ்சி அதுக்கு மேலே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம க்ராஸ் லைன் பார்க்கலாம். இப்படி தான் வந்து க்ராஸ் லைன் போடணும். இதுவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலேயே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி மெஹந்தி கோனால் அழகாக ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நீங்கள் வந்து இந்த டைமிங்குள்ளே தான் அனுப்பணும், அந்த டைமிங்குள்ளே தான் அனுப்பணும்னு உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்புனா போதும். ஸோ இதுதான் வந்து க்ராஸ் லைன். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த டைப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஒரு 4 பேருக்கு அப்படி இதெல்லாம் தான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே பதியும். இதெல்லாம் தான் இன்னையோட
5 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ இன்ஷால்லா அடுத்து வர வீடியோஸில் இன்னும் பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.